ஹாய் ஒருவன், என்ன வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள், எந்த வீடியோ வேணாலும் பாருங்கள். ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கான ரொம்ப முக்கியமான வீடியோ, உங்கள் டவுட்டு தீர்க்கிற வீடியோ. அண்ட் நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மிக மிக முக்கியமான வீடியோ. என்னென்னா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஆன்சர் கீ. இது எதுக்கு சார் எங்களுக்கு முக்கியம்? ஏதோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடுவீங்க பார்த்தா கண்டதையும் போட்டுட்டீங்க, டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க. கிடையவே கிடையாது. ஒரு 10 நிமிஷம் நீ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உனக்கு பல விஷயங்கள் கெயின் பண்ணலாம். ஏன்னா தமிழ், இங்கிலீஷ் இந்த மாதிரி சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்க் கம்மி பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அந்த எஸ்ஏ, அந்த டீட்டெயில், அதுக்கப்புறம் குருவினா சிறுவினா இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஃபுல் மார்க் போடுறதில்ல. மெயினாக டீட்டெயிலுக்கு எஸ்ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நெடுவினாக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கே போடுறது கிடையாது. 6னா 4, 5ன்னு போகிறாங்க. ஏன், எதுக்கு, எதனால், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இது எப்படி ஃபுல் மார்க் எடுக்கலாம், இதை நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் எப்படி மார்க் அலோகேட் பண்ணுறாங்க, அதாவது மார்க்கிங் ஸ்கீம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, ஒரு குருவினானா எவ்வளோ பாயிண்ட் எழுதணும், சிறுவினானா எவ்வளோ பாயிண்ட் எழுதணும், நெடுவினானா எப்படி எழுதணும், எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கணும் அதிலலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே கண்டதையும் போய் எழுதாமல் கரெக்டாக ஸ்மார்ட்டாக எழுதி 90க்கு 90 மதிப்பெண் எடுக்கலாங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இதை விட முக்கியமான விஷயம் என்ன, எழுத்து பிழைக்கு மார்க் கம்மி பண்ணுவாங்களா தமிழில்? எழுத்து பிழைக்கு மார்க் கம்மி பண்ணுவாங்க. ஆனால் எவ்வளோ கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சால் ஒரு நிம்மதி பெருமூச்சு உள்ளாமல் பாருங்கள் நீங்கள். அதனால் எழுத்து பிழை பற்றி கவலைப்படாமல் எழுதுங்க. மார்க் கம்மியாகும், இல்லைன்னு நான் சொல்ல, ஆனால் ஃபுல்லாலாம் அடிச்சு விட மாட்டாங்க. பாருங்கள், நான் சொல்கிறது அப்படியே கவனிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு எல்லாம் புரியும். இது எல்லாம் தமிழில் இருக்க டவுட்ஸ். தமிழில் என்ன தான் நல்லா படிச்சிருந்தாலும் இந்த டவுட்ஸ் இருக்குது. அதே மாதிரி மனநத்துக்கு பாவகை எழுதணுமா, அதுக்கு மார்க் அலோகேட் பண்ணுவாங்களா, ஒரு திணைத்துறைக்கு எப்படி மார்க் போடுறாங்க, ஒரு அணிக்கு எப்படி மார்க் போடுறாங்க, சும்மா எழுதி விட்டால் மார்க் வந்துடாது. சும்மா நீங்கள் சில பேர் வந்து 2 பக்கத்துக்கு எழுதுவாங்க, தேவையே இல்லைங்க. என்ன எழுதுனா கரெக்டாக மார்க் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காங்க எக்ஸாம் போகிறக்கு முன்னாடி. ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணவே மாட்டீங்க. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணிங்கன்னா பல மாணவர்களுக்கு அது போய் சேரும். தயவுசெய்து அந்த பல மாணவர்கள் பாவம் நிறைய பேர் என்னன்னே தெரியாமல் படிச்சுட்டு இருக்கான், அவனுக்கெல்லாம் போய் சேரும். கண்டிப்பாக அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது விடைத்தாள் மதிப்பிடும்போது கீழ் குறிப்பிட்டுள்ள வழிமுறைகளை தவறாது பின்பற்ற வேண்டும்னு சொல்லி டீச்சர்ஸ்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் நீங்கள் பார்க்க வேண்டாம். இப்போது இதுதான் அஃபிஷியல் ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டு. ஓகே, போன வருஷத்தோடது ஒவ்வொரு வருஷம் இந்த மாதிரி இறக்கிடுவாங்க. இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, இதில் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் பாருங்கள். 2வது பாயிண்ட்டும் இந்த 3வது பாயிண்ட்டும் 9வது பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது மட்டும் சொல்லிடுறேன், மீதியெல்லாம் காமன் தான். இந்த 2வது பாயிண்ட்டும் விடைகள் சொந்த நடையில் தெளிவாக அமைந்து தொடர்பிழை, சொற்பிழை, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, இலக்கணப்பிழை இன்றி இருப்பின் முழு மதிப்பெண் வழங்குதல் வேண்டும். என்னென்னு புரிஞ்சுதா? நீ ஓனா எழுதிக்கலாம், ஆனால் ஓனா எழுதும்போது தொடர்பிழை, சொற்பிழை, வேர்டு சென்டென்ஸ் மிஸ்டேக்கு, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, இலக்கணப்பிழை, கிராமர் மிஸ்டேக்ஸு எல்லாம் வந்து இல்லைன்னா நல்லா இருக்குன்னா ஃபுல் மார்க் கொடுத்துலாங்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாரு, 3வது பாயிண்ட் பாரு. எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, இலக்கணப்பிழை ஒவ்வொன்றுக்கும் எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, இலக்கணப்பிழை. இலக்கணப்பிழைனா கிராமர் மிஸ்டேக்ஸ் எதாவது இருக்கலாம், இல்லை வந்து எழுத்துப்பிழை, இந்த வேர்டிங் மிஸ்டேக்ஸ் அதிகமாக எழுத்துப்பிழை தானே வரும், அவ்வளோதான். அடுத்தது, ஒவ்வொன்றுக்கும் கால் மதிப்பெண் விதம் குறைத்து, அவ்வாறு குறைத்து, அப்போ கால் மதிப்பெண் போயிடும். ஐயோ, ஒரு கொஸ்டினுக்கு 4 மிஸ்டேக் 5 மிஸ்டேக் நான் பண்ணுவேனே, அப்போ எல்லாத்துக்கும் கால் மார்க் போகுமா? கிடையாது. பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் கால் மார்க் குறைத்து, அவ்வாறு குறைக்கும் மதிப்பெண்கள் எக்காரணம் கொண்டும் வினாவிற்குரிய மதிப்பெண்ணில் 4ல் 1 பங்கிற்கு மேல் மிகாமல் இருத்தல் வேண்டும். என்ன புரிஞ்சுது சொல்லுங்க பார்க்கலாம். 4ல் 1 பங்குனா நீங்கள் வந்து என்னதான் அந்த கொஸ்டின் தெரிஞ்சாலும் நீங்கள் ஃபுல்லாக எழுதிருங்க. சரியா? ஃபுல்லாக எழுதிருங்க. நீங்கள் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்கன்னா ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஃபுல்லாக எழுதிருங்க. அவங்க மார்க் குறைக்கணும், கால் மார்க் குறைக்கணும் தான் சொல்லியிருக்கிறாங்க தவிர, அதையை தாண்டி கண்டென்ட் இருக்கும்பொழுது ஒரு கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டு வரீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குறைங்க தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த கால் மார்க்குங்கிறது அடுத்த வந்து அரை மார்க்காக போகும். சரியா? அது இன்னும் ஒரு 2-3 தப்புனா அரை மார்க் போகும். அது கண்டென்ட் இருக்கும்போது கம்மியாக கரெக்டாக வந்து மேட்ச் ஆயிரும். இப்போ 4 மார்க் கேள்வின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு 4-5 தப்பு பண்ணுறீங்க, ஒரு 6 தப்பு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, வேர்டிங் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 3 மார்க்காவது கொடுப்பாங்க. அதை தான் மீன் பண்ணுறாங்க. ஓகேவா? சரி, அடுத்தது இதெல்லாம் ஓகே தான், தேவையில்லை. வினா எண் குறிப்பிடாத விடைகளுக்கு மதிப்பெண் வழங்குதல் கூடாது. இது எல்லாத்துக்கும் தெரியும். கண்டிப்பாக கொஸ்டின் நம்பர் எழுத மறந்துடாதீங்க. பகுதி நம்பரு, கொஸ்டின் நம்பர் இதெல்லாம் எழுத மறந்துடாதீங்க. இதெல்லாம் தெளிவாக எழுதுங்க. அப்போ தான் அவங்க வேல்யூவேட்டே பண்ணுவாங்க, இல்லைனா அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க. சரி, இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இது வேணால் பிடிஎஃபாகவும் தரேனே, நீங்கள் பார்த்துக்கோங்களேன். சரி, 1 மார்க் எப்படி எழுதுவீங்க? சைடில் இங்கே கொஸ்டின் நம்பர், இங்கே வந்து ஒரு காலம் மாதிரி போட்டு உங்கள் பேப்பரில் அந்த ஆப்ஷன் எழுதிட்டு அந்த ஆப்ஷனுக்கான ஆன்சர் எழுதிடுங்க. 1 மார்க் ஃபஸ்ட் பேஜில் 1 மார்க்கே எழுதுங்க. 14 1 மார்க்கு கரெக்டாக எப்படி நான் கொடுக்குற மாதிரி ஒரு பிடிஎஃப் இன்றைக்கி சாயங்காலம் அது நீ படிச்சுன்னா 14க்கு 14 எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ 14 1 மார்க் அடிச்சிடலாம். அடுத்தது 2 மார்க். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2 கருத்துக்கள் இருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, நீ கண்டதையும் எழுத வேண்டாம், 2 பாயிண்ட் எழுதுனா உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துட்றாங்கன்னு சொல்கிறான். நீங்களே பாருங்கள், வாடகை காலத்தில்
விலங்குகளும் பறவைகளும் எவ்வாறு வருந்தின அப்படின்னு சொல்லி 2 பாயிண்டில் 2 மார்க்கு. ஸோ அதே மாதிரி இதுலேயுமே 2 பாயிண்ட் இருக்குது, 2 மார்க்கு. இவ்வினாருக்கு பொருத்தமான குரல் எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம்னு சில சில ஆன்சருக்கு அங்கே நோட் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி எழுதினாலும் மார்க் கொடுத்துடலாம். சரி, ஓகே. பாருங்கள், எல்லாமே ஈஸியாக குருவினா வந்து அப்போ 2 பாயிண்ட் எழுதுனா மார்க் கிடச்சிரும் நமக்கு கரெக்டாக. பொருத்தமான வேறு விடையிறுப்பின் மதிப்பெண் வழங்கலாம். சில கொஸ்டினுக்கு மட்டும் சில ஆன்சர்ஸும் எழுதலாங்கிறாங்க, ஓகேவா? அது எந்தெந்த கொஸ்டின் அனலைஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, நீ இருக்கிறத ஒழுக்கமாக படிச்சுட்டு போ, அவ்வளோதான். சரி, இங்கே பாரு, இதெல்லாம் ஓகேவா? 2 மார்க். அடுத்தது இது வந்து 2 மார்க்கு. பயிற்சி வந்து பாருங்கள், பொருத்தமான வேறு விடையிறுப்பின் மதிப்பெண் வழங்கலாம். பொருத்தமான வேறு விடையிறுப்பின் மதிப்பெண் வழங்கலாம் என்ன? அதாவது இப்போ சொற்றொடரில் உணர்த்து பொருளை அறிந்து தொடர் அமைக்க இப்படிலாம் கேட்குறாங்க. ஊமை தொடர்கள் அமைக்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் மேக்கிங்கிறது ஓனாகவே நீங்கள் பண்ணலாம். கொடுக்கப்பட்ட அந்த சென்டென்ஸை வச்சோ கொடுக்கப்பட்ட வேர்டிங்ஸ் வச்சோ நீங்கள் இந்த பயிற்சியெல்லாம் எழுதும்போது நீங்கள் ஓனாகவே எழுதலாம். அதை தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. ஓனாக எழுதுங்களா தப்பாக எழுதிடாத, கரெக்டாக படிச்சுட்டு போ. தமிழே தெரியலனா கரெக்டாக அங்கே இருக்கிறத மனப்பாடம் மட்டும் போயிரு, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். மயங்கோட சேர்க்கல் பாரு, ஓனாகவே எழுதலாம் மார்க் கொடுத்துருவோம். இல்லைனா இந்த சென்டென்ஸ் அவங்க கொடுத்த சென்டென்ஸும் எழுதலாம். சரி, அடுத்தது இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் வந்து எப்படின்னு தெரிஞ்சு போச்சு. 2 மார்க், ஒரு மார்க் கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போது புணர்ச்சியும் பகுப்பதொருக்கணும் பாருங்கள், பிரித்தா 1 மார்க்கு, அந்த ரூல்ஸ் எழுதுனா 1 மார்க். அதே மாதிரி கலைச்சுரக்கள் ஒன்றுக்கு 1 மார்க்கு. அடுத்தது பகுப்பதொருக்கணும் பிரித்து எழுதுறதுக்கு 1 மார்க்கு, பிரிக்கிறதுக்கு 1 மார்க், ஓகேவா? அதுமாதிரி புணர்ச்சியும் பிரிக்கிறதுக்கு 1 மார்க்கு, எழுதுறது விதிக்கு 1 மார்க், அவ்வளோதான். ஸோ இது வந்து புணர்ச்சி பகுப்பதொருக்கணும். இப்போ 4 மார்க். நம்ம மேட்டருக்கு வருவோம். இந்த 4 மார்க்குக்கு எவ்வளோ பாயிண்ட் எழுதலாம்? இங்கே பாரு, பொருத்தமான விடை எழுதிப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். எங்கேயுமே அவங்க 4 பாயிண்ட் எழுதணும்னு சொல்லல, ஆனால் ஒரு சில கொஸ்டின் மட்டும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், நீ 6 பாயிண்ட் எழுது. ஒருவேளை உன்னால் முடியாத கொஸ்டின், ரொம்ப கஷ்டமாக கொஸ்டின், படிக்க முடியாத கொஸ்டின் 4 எழுது, தப்பே கிடையாது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி ஆன்சர் படிக்கும்போது ஒரு குறைஞ்சது ஒரு 5லேருந்து 6 பாயிண்ட்டாவது எழுத ட்ரை பண்ணு. நான் ஏன் சொல்கிறேன், சேஃப்டி. நான் அவங்க 4 பாயிண்ட் எழுதினா போதும்னு சொல்லவே இல்லை, ஓகேவா? ஆனால் இந்த பாடல் வரியில் தான் எழுதினா தான் ஃபுல் மார்க் கொடுப்பேன் அப்படிலாம் அவங்க சொல்லவே இல்லை. ஆன்சர் கீழே பாருங்கள், ஆன்சர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது இந்த ஃபஸ்ட் இயலோடது, ஓகேவா? ஃபஸ்ட் இயலாம் தெரியல, குகனோட ஐவராகி இதெல்லாம் பாருங்கள், பாடலாக எழுதியிருக்காங்க. அவன் பாட்டுக்கு 4 பாயிண்ட் எழுதியிருக்கான், 4 மார்க்கு, ஓகே. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க, இவ்வளோ பெருசு கொடுத்துட்டு எவேனும் 2 மெய்ப்பாடுகள் தோன்றிருப்பின் சூழ்நிலை எழுதினால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவை போன்ற மெய்ப்பாடுகளை விளக்கும் நிகழ்வுகளை எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். ஸோ ஏதாவது 2 மெய்ப்பாடுகளை பற்றி எழுதினா போதும்னு சொல்லியிருக்காங்க, அதனால் 4 மார்க். ஸோ இவ்வளோ பெருசு. இடம் சுட்டி பொருளுக்கு 1 கண்டிப்பாக கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? இடத்துக்கு 1 மார்க்கு, பொருளுக்கு 1 மார்க்கு, விளக்கத்துக்கு 1 மார்க். இவ்வளோ எழுதினாலே மார்க் கொடுத்துருவாங்க. நீங்கள் இன்னும் 1.5 பக்கத்துக்கு எழுதுன அவசியம் இல்லை, உங்கள் கைடில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. அடுத்தது பொருத்தமான வேறு விடையிறுப்பின் சில கொஸ்டினுக்கு மட்டும் ஓனாக எழுதலான்னு போட்டிருக்காங்க. ஆனால் எந்த கொஸ்டின் அனாலிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும், இருக்கிறத படிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஆசிரியர் ஆனாலும் அந்த கொஸ்டின், தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் போது இதுவும் 1 கொஸ்டின், மழை வெள்ள பாதிப்புலேருந்து இதெல்லாம் வந்து ஓனாகவே கருத்துக்கள் எழுதலாம், அதனால் அப்படி போட்டிருக்காங்க. ஆனால் வேர்டிங்ஸ் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் எழுதுங்க. அடுத்து இதுக்குமே 4 பாயிண்ட் இருந்தால் மார்க் கொடுத்துடலாம். அடுத்து பாருங்கள், சென்னையின் அந்த இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்டுக்கு 4 மார்க் கொடுக்கலான்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே சொல்லியிருக்க மாதிரி எவையும் 4 ஒரு சில கொஸ்டின் மட்டும் 4 பாயிண்ட்டுக்கு 4 மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, முடிஞ்ச அளவு 4 பாயிண்ட் எழுதிடு, ஆனால் தெரிஞ்சால் 6 பாயிண்ட் எழுதிடு, தெரியலனா 4 பாயிண்ட்டாக எழுது, அவ்வளோதான், ஓகேவா? சேஃபர் 6 பாயிண்ட், ஓகே. பாருங்கள், இந்த கொஸ்டினுக்கும் எவனுக்கும் 4 விடைகளை 4 மயிலிசீனி வெங்கடசாமி நமக்கு இந்த வருஷம் இருக்குல்ல, 4 பாயிண்ட் எழுதினா போதுன்னு சொல்கிறாங்க, 4 மார்க் கொடுத்துடலாங்கிறாங்க, ஓகே. அடுத்தது அணி வந்து அணி இலக்கணம் டெஃபனிஷனுக்கு 2 மார்க், அது எப்படியாவது மனப்பாடம் பண்ணிடு. சான்று உங்களுடைய வந்து உயர்ந்தோர் இந்த தண்டி அலங்காரம் பாடலை வச்சு தான் பொருள் வெற்றி அணியோடது வருது. ஸோ அதுக்கு 1 மார்க். அந்த தண்டி அலங்காரம் பாடலாம் ஃபுல்லாக எழுதணும். ஒருவேளை குரலை சான்றாக எடுத்தினா குரல் நீ 2 லைன் தானே, அது ஃபுல்லாக தான் எழுதணும். இந்த மாதிரி பாடலை சான்றாக எடுத்தினா, மனநம்ம சான்றாக எடுத்தினா நீ வந்து ஒரு ஃபஸ்ட் லைன் மட்டும் எழுதி டாட்னு வச்சா போதும், மார்க் கொடுத்துருவாங்க, 1 மார்க். அடுத்தது பொருத்தம் கண்டிப்பாக நல்லா எழுதுங்க, அதுக்கு 1 மார்க். இப்படி எழுதுனா மார்க் கொடுத்துருவாங்க, 4 மார்க், ஓகேவா? அதே மாதிரி ஒரு குரல் கொடுத்துட்டு அந்த அணியை வந்து என்ன அணின்னு கண்டுபிடிச்சி எழுதுறது. இப்போ அந்த அணியை கண்டுபிடிச்சா 1 மார்க், அந்த குரலில் வர பாயிண்ட் வரும் அணி என்னன்னு கண்டுபிடிச்சா 1 மார்க்கு. அந்த அணி இலக்கணத்தை நீ வந்து டெஃபினிஷன் சொல்லிட்டு 2 மார்க், அணி பொருத்தத்துக்கு 1 மார்க், இப்படி பிரிச்சிடுறாங்க. நயம் பாராடுதல் மைய கருத்துக்கு 1 மார்க். மைய கருத்து தெரிலனா அந்த பாடலேருந்தே அதை 2 லைன் எழுதி விட்டுரு, இதுதான் நான் சொல்ல முடியும். தெரியும்னா ஓரளவுக்கு எழுத முடியும், நாலேஜ் இருக்குன்னா 2 பாயிண்ட் எழுது. ஏற்புடைய நயங்கள் எவையும் 3 நயங்கள் எழுது. தொட நயம் இருக்கலாம், சொல் நயம் இருக்கலாம், அணி நயம், சந்த நயம், சுவ நயம், இதில் எது வேணாலும் எழுதலாம். சரி, என்னமோ சொல்கிறீங்க, எதுகை, மோனை, எவு, இது எழுதுறா, மார்க் கொடுத்துருவாங்கடா, 3 நயம் மார்க் கொடுத்துருவாங்க. பாடாந்திணை திணைத்துறை, பாடாந்திணை நிறைய பேர்த்துக்கு இப்போ இந்த வருஷம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் பாடாந்திணை கேட்கலாம், அது வந்து தப்பு இல்லை. பட் பாடாந்திணை இந்த வருஷம் வர வாய்ப்பு கம்மி தான். வாகைத்திணை இல்லை வந்து இது பெருமொழி காஞ்சி துறை கேட்கலாம். வாகைத்திணை கூட அந்த இன்னொரு பொதுவியல் திணை கேட்கலாம், அவ்வளோதான். ஸோ பாடாந்திணை வந்து சும்மா வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, வேணால் படிச்சுக்கோங்க, பாரு சின்னதாக தான் இருக்குது. திணை விளக்கம் 2 மார்க், டெஃபினிஷனுக்கு 2 மார்க், திணைத்துறைக்கு திணையோட அந்த துறைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த விளக்கத்துக்கு 2 மார்க் கொடுத்துறாங்க. சான்றுக்கு 1 மார்க், பொருத்தத்துக்கு 1 மார்க், அவ்வளோதான். பாடல் வந்து நீங்கள் பொருத்தமான பாடல் டாட்டர் லைன் எழுதி, ஃபஸ்ட் லைன் மட்டும் எழுதி டாட்டர் வச்சுட்டு பண்ணிங்கன்னா மார்க் கொடுத்துட்றாங்க. சான்றுமே அதாவது
துறையும் அப்படி தான். அந்த டெஃபினிஷன் எழுதுனா 2 மார்க். பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. சான்றுக்கு 1 மார்க்கு. சான்று ஒன்றும் பெரிய சான்றெல்லாம் கிடையாது. அந்த ஃபஸ்ட் லைன் மட்டும் எழுதிட்டு, பாடலோட ஃபஸ்ட் லைன் மட்டும் எழுதிட்டு 1 மார்க் கொடுத்துறாங்க. பொருத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துட்றாங்க. ஓகேவா? அவ்வளோதான். பழமொழி, வாழ்க்கை நிகழ்வு இதில் தான் மார்க்கே போகுது. பழமொழி விளக்கத்துக்கு 1 மார்க் தான் அந்த டெஃபினிஷனுக்கு. வாழ்க்கை நிகழ்வு அந்த கதை எழுதவில்லை, அதுக்கு 3 மார்க்கு. பொருத்தமான வாழ்க்கை நிகழ்வினை எழுதியபின் முழு மதிப்பெண் வழங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வாழ்க்கை நிகழ்வின்றி கருத்து மட்டும் விளக்கி இருந்தால் 2 மதிப்பெண் வழங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உன் பாஷையில் சொல்ல போனோம், ஏதாவது கதை மட்டும் எழுதியிருந்தாலே உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துட்றேன், அட்டன் பண்ணால் 2 மார்க் கொடுத்துருவாங்க. இதுதான் உண்மை. ஓகேவா? ஆனால் நல்லா 4 மார்க் எடுக்கணும்னா ஒழுக்கமாக எழுதினாலும் அது மார்க் கிடைக்கும். அடுத்து கீழ்காணும் 10 இது காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி கேட்டாங்க. 4க்கு 4 மார்க். ஓகே, 6 மார்க் பண்ணிட்டோம். நெடுவினா தமிழின் சீரழமை நம்ம கொஸ்டின். ஸோ இதுக்கு நான் அடித்து சொல்லுவேன், குறிப்பு சட்டகம் போடாமல் உனக்கு 6 மார்க் கொடுக்கவே மாட்டாங்க. குறிப்பு சட்டகம் போட்டு இவங்க குறிப்பு சட்டம் கொடுக்கலாம், நீங்கள் எழுதாமல் இருக்காத. இப்போ தமிழின் சீரழமை திறம் வியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவனவை அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங்கை போட்டுட்டு குறிப்பு சட்டம் போட்டு ஒரு பாக்ஸ் போடு. அந்த பாக்ஸுக்குள்ளே முன்னுரை, செந்தமிழே துணை, அப்புறம் பொதிகை, தென்தமிழ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முடிவுரை, இவன் 4 தான் கொடுத்துருக்கான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முன்னுரை முடிவுரை கன்ஃபார்ம் எழுதிடுவீங்களா? நடுவில் 2 ஹெட்டிங் பத்தாது, 4 ஹெட்டிங் வர மாதிரி மொத்தம் 6 ஹெட்டிங் பாரு. ஏன்னா இங்கே என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்களேன், அவங்களே என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள். எவைனும் 6 கருத்துக்கள் இருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். 6 கருத்துனா 6 பாயிண்ட் கிடையாது. 6 பாயிண்ட் எழுதுனா மார்க்கே கொடுக்க மாட்டாங்க. நான் என்ன சொன்னேன், 4 ஹெட்டிங் போட்டு 3 பாயிண்ட் உள்ள எழுது. பாயிண்ட் போட்டு எழுதலாம், பேராகிராஃப் எழுதாமல் பாயிண்ட் போட்டு எழுதலாம். இப்போ முன்னுரை அதில் ஒரு பாயிண்ட் போதும். அடுத்தது செந்தமிழே துணை அப்படிங்கும்போது அதில் ஒரு 3 பாயிண்ட்டு, அது மெயின் பாயிண்ட்டாக இருந்தால் ஒரு 4 பாயிண்ட்டு. ஓகேவா? ஸோ செந்தமிழ் துணையே வருங்க இவ்வளோ பெருசு எழுதி, இதுவே 2 பாயிண்ட்டாக பிரித்து எழுதி விட்டுரும். அந்த மாதிரி பண்ணலாம். ஒருவேளை அந்த கொஸ்டின் ஷார்ட் பண்ணணும்னு நினச்சி படிச்சின்னா 2 ஹெட்டிங்கை பெருசாக படிச்சுட்டு அந்த ஹெட்டிங்கை 2ஆக பிரிச்சு, இது வந்து கோல்மால் பண்ணுற வேலை. இது வந்து படிக்க முடியாத பசங்களுக்காக சொன்னேன். படிக்கிறவன் 6 ஹெட்டிங் பார்த்து வச்சிரு, அவ்வளோதான். அப்போ தான் நமக்கு முழு மதிப்பெண் கிடைக்கும். நல்ல ப்ரெசன்டேஷனோடு இருக்கணும், சூப்பராக இருக்கணும். முடிஞ்சால் பாடல் அங்கங்கே எழுதிட்டேன்னு வையேன், ஃபுல் மார்க். பட் பாடல் எழுதினாலும் ஃபுல் மார்க் கொடுக்கணும். அதெல்லாம் அவங்க சொல்லவே இல்லை. எழுதுனா ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. இல்லைனா சென்டம்மை குறைக்கிறதுக்கு 5 மார்க் கூட போடலாம். பார்த்துக்கோங்க. செய் நன்றிதல் நீங்கள் பொருள் மட்டும்தான். இப்போ திருக்குறள் டீட்டெயில் முன்னுரை முடிவு எழுதியாச்சு. பொருள் வந்து ஒரு 5-6 பொருள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஹெட்டிங்கை போட்டு அப்படி தான் நீங்களும் பண்ணணும், குறிப்பு சட்டம் போட்டு. இப்போது பொருளுக்கு குறள் எழுதணுமா? குறள் எழுதுனா பக்கவாக இருக்கும், ஃபுல் மார்க் கொடுக்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நீ என்ன பண்ணுறேன்னா மனப்பாடம் பண்ண குறள் இருக்குல்ல, மனப்பாட குறள் செய் நன்றிதல்ல இல்லை அறிவுடை மேலே மனப்பாட குறள் இருக்கும்ல, அது மட்டும் சின்னத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மனப்பாட குறள் மட்டும் எழுதி போதும். அந்த குறளுக்கான பொருள் எழுது. மீதி இருக்க பொருளுக்கு நீ பொருள் எல்லாமே எழுதிடு. மனப்பாடத்துக்கு அந்த மனப்பாட குறள் எழுதிட்டு பொருள் எழுதிடு, மீதிக்கும் பொருள் எழுதிடு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மனப்பாடத்தோட மட்டும் எழுதிடாது, எல்லா பொருளுமே எழுதிட்டு நீ வந்து எதுக்கெல்லாம் மனப்பாடம் நீ பண்ணி வச்சிருக்கியோ அதுக்கு மட்டும் குறள் எழுதி பொருள் எழுது, மீதி எல்லாம் பொருள் மட்டும் எழுது. ஓகே தானே? பண்ணாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. முடிவுரை கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, இது வந்து ஒரு கடிதம். இது இந்த வருஷம் வராது. நிர்வாக மேலாண்மை வந்து இந்த வருஷம் கேட்க மாட்டாங்க. பட் ஒரு கதை எழுதணும். வந்து பாருங்கள், நிர்வாக மேலாண்மை. ஓகே, இது வந்து உரைநடை எழுதினாலும் இப்படி தான். நீங்கள் வந்து குறிப்பு சட்டம் போட்டு சைடு ஹெட்டிங் போட்டு எழுதிருங்க. ஓகேவா? பாருங்கள், பக்காவாக 6 ஹெட்டிங் போட்டு எழுதியிருக்காங்க. சரி, ஓகே. கோடைமலை ஒரு கதை எழுதணும். அவங்களாம் என்ன எதிர்பார்க்குறான்னு பாருங்களேன். ஒரு 6 ஹெட்டிங், முன்னுரையிலேருந்து முடிவு வரைக்கும் 6 ஹெட்டிங்க. இது போன்ற கருத்துக்கள் இருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். ஸோ இதே ஹெட்டிங் தான் போடணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் ரிலேட்டடாக ஹெட்டிங் போட்டாலும் மார்க் கொடுத்துருவாங்க. ஆனால் இது போன்று இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், இக்கதை சொந்த நடையில் எழுதியிருப்பின் முழு மதிப்பெண். சில கதை வந்து சொந்த நடையில் எழுதலாம், உரிமையை தாகம் வந்து சொந்த நடையில் எழுதலாம்னு போடுங்க. ஆனால் இங்கே சொந்த நடையிலே போடல. இது போன்ற கருத்துக்கள் இருப்பின் முழு மதிப்பெண். எதுக்கு வம்பு? இருக்கிறத ஒழுக்கமாக படிச்சுட்டு போ. இது மாதிரி எழுதலாமா, அது மாதிரி எழுதலாமா, ஓன ஒரு ஸ்டோரி எழுதாது. இருக்கிறத ஒழுக்கமாக படிச்சுட்டு போ. ஆனால் 6 ஹெட்டிங் இருக்கிற மாதிரி, 6 மினிமம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கூடா. அவ்வளோதான். முன்னுரை முடிவுகளோட சேர்த்து தண்டி அலங்காரம் வந்து அதாவது பாடல் வந்து 4 பேர் எழுதிட்டு பாவகைக்கு மார்க் கிடையாது. திருக்குறளுக்கும் திருவள்ளுவர் தான் எழுதியிருக்காங்க தவிர வேறு எதுவுமே எழுதலை. பாடல் எழுதிட்டு ஆத்திர பேர் மட்டும் எழுதிடு, வேறு எதுவுமே வேண்டாம். ஆத்திர பேரும் தெரியலன்னா விட்டுரு. பட் பாடலுக்கு ஸ்ட்ரைட்டாகவே 4 மார்க் கொடுத்துறாங்க. குறளுக்கு ஸ்ட்ரைட்டாக, பாவகைக்கெல்லாம் மார்க் கிடையாது. அணி பாவகை அதுக்கெல்லாம் மார்க் கிடையாது. பாடல் எழுதினாலே ஃபுல் மார்க்கு, குறள் எழுதினாலும் ஃபுல் மார்க். இப்போ ஆன்சருக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு நீயும் பாரு, உனக்கு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும். படிச்சிருப்ப இன்னும் நமக்கு ப்ரிப்பரேஷன் ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். அப்போ நம்ம எழுதுறதுக்கு நல்லாயிருக்கும், உறுதியாக இருக்கலாம். நிறைய பேர்த்துக்கு இது தெரியாதுடா, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். நன்றி.